ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026ல வெளியான மென்சன் ஹவுஸ் மல்லேஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசுல இருந்தே தன்னோட குடிகார அப்பா கிட்ட நரக வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாருங்க. எப்படா நமக்கு இதுல இருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தே காத்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஹீரோட அப்பா இறந்து போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ நிம்மதியா வாழ்வாரு அப்படின்னு பார்த்தா, தன்னோட அப்பா கிட்ட என்னென்ன கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஹீரோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் ஹீரோக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு அம்மா முடிவெடுக்கிறாங்க. ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. அப்பதாங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது. முதலிரவுல அவருக்கு நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேதுங்க. இவரும் முயற்சிகள்லாம் எடுத்து பாக்குறாரு, ஆனா நடக்க வேண்டியது எதுவுமே நடக்க மாட்டேதுங்க. ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல தேவையில்லாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த பொண்ணோட வாழ்க்கையும் நம்ம அழிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம மானம் என்ன ஆகுறது அப்படின்னு இதை தொடர்ந்து ஏற்படுற பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்ல இருந்து இவருக்கு ஒரு விடுவு கிடைச்சதா இல்லையா அப்படின்றது தான் மொத்த படமே. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இரவு நேரங்க, ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோட அப்பா சோடா பாட்டில வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்காருங்க. ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறதுனால அவருக்கு கோவமும் அதிகமாயிட்டு இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலேயே மழையில நனைஞ்சபடி நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள நுழையறாருங்க. இப்ப நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு போற வயசுல தாங்க இருந்துகிட்டு இருக்காரு. ஹீரோவை சரக்கு வாங்குறதுக்கு தாங்க சமைச்சு வச்சிருந்திருக்காரு. சரக்கு வாங்கிட்டு வரும்போது ஹெவியா மழை பெஞ்சிருக்குது. சோ மழையில மாட்டினதுனால தான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. அதனால ஹீரோ பிடிச்சா ஒரு பயங்கரமா திட்டுறாருங்க. சரி, அந்த சரக்கு கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறாரு. சிகரெட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ அவரோட பாக்கெட்ல இருந்து அந்த சிகரெட் எடுக்கிறாரு. மலையில நனைஞ்சிட்டு வந்ததுனால அந்த சிகரெட் எல்லாம் ஈரமாயி செதஞ்சு போச்சு. அதனால கோவம் வந்து ஹீரோ போட்டு அட்டி அட்டின்னு அடிக்கிறாருங்க. அதுவும் பெல்ட்டாலேயே. ஹீரோ வலி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாரு. ஹீரோட அம்மா வந்துட்டு தயவு செஞ்சு பையனை அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா விட்டுட்டு உள்ள போயிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து குக்கர்ல விசில் அடிக்கிற சத்தம். ஹீரோட அம்மா அந்த குக்கர் ஆஃப் பண்றதுக்காக கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவங்க அப்பா மேல இருக்கக்கூடிய கோவத்துல அங்க இருக்கக்கூடிய சரக்கு பாட்டில மூச்சா போயிருவாருங்க. கொஞ்ச நேரத்திலே ஹீரோட அப்பா அந்த இடத்துக்கு வராரு. சரக்கு ஊத்தி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு டேஸ்ட்ல ஏதோ ஒரு டிஃபரெண்ட் தெரியுது. அதை பார்த்துட்டு ஓரமா உட்காந்து ஹீரோ பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஸ்டைலிஷா ஒரு பைக் ஒன்னு வச்சிருப்பாருங்க. அந்த பைக் மேல நம்ம ஹீரோக்கு ஆசை இருக்கும். பட் அது ஓட்டுற அளவுக்கெல்லாம் ஹீரோக்கு கால் எட்டாதுங்க. பட் அது மேல உட்காந்துட்டு வண்டி ஓட்டுற மாதிரி இமேஜின்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோட அப்பா வண்டி ஓட்டி இறங்கடா அப்படின்னு அடிச்சு விரட்டி விட்டுருவாருங்க. தினமுமே பாத்தீங்கன்னா ஹீரோட அப்பா குடியா குடிப்பாருங்க. ராத்திரி நேரம் தன்னோட அப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அப்பா நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல சரக்கு பாட்டில் இருக்குங்க. ஒரு கிளாஸ்ல சரக்கும் ஊத்தி வச்சிருந்திருப்பாரு. அமைதியா கிட்ட போய் அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய சரக்க இவரு குடிச்சிருவாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் எப்போதுமே எனக்கு கொடுமையா படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தூங்கிட்டு இருக்கும்போதே வயித்துல ஒரு குத்து விட்டுட்டு ஒரே ஓட்டமா அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாருங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா அப்பா கொடுமைப்படுத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே ஓடிடுவாருங்க. பக்கத்து ஊர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கும். அங்க போயிட்டு அவங்க கூட சேர்ந்துப்பாரு. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலாளர்கள் காலையில ஃபுல்லா வேலை பார்த்துட்டு அந்த டயர்ட்னஸ் தெரியாம இருக்கிறதுக்கு ராத்திரி குடிப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் சரக்கு வாங்கி குடிச்சு பழகிறது, அவங்க கூடயே சேர்ந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்கறது, அதுல வர காசை வச்சு தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாருங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோட அப்பாவை பத்தி ஹீரோ கிட்ட வந்து பேசும்போது, அந்த ஆளெல்லாம் என்னோட அப்பான்னு சொல்லாதீங்க, நான் ஒருபோதும் அவரை அப்பாவா கன்சிடர் பண்ணதே இல்ல அப்படின்னு சொல்ல, ஆனா பாவி உன்னோட அப்பா இறந்து போயிட்டாரா, உன்னோட அம்மா அங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ரோட்ல எல்லாம் பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இது நாள் வரைக்கும் வீட்டுக்கு போகாம இருந்ததுக்கு காரணம் அவங்க அப்பா மட்டும்தான். இதுக்கு மேல நம்ம வீட்டுக்கு போகாமலாம் இருக்க தேவையில்ல, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் வீட்டுக்கே வந்துடுறாருங்க. அப்பா குடும்பப்படுத்தினாரு. அந்த குடும்பம் தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியில போனாரு. அப்பா இறந்துட்டாரு. இனி எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும், இவர் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாரு அப்படின்னு எதிர்பார்த்தா, அப்பா உயிரோட இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாரோ அதை எல்லாத்தையும் ஹீரோ கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப ஹீரோ வளர்ந்துட்டாரு. வீட்டுக்கு பேக் சைடுல பார்த்தா ஏகப்பட்ட சரக்கு பாட்டில்ஸ் கிடக்குதுங்க. எல்லாம் ஹீரோ குடிச்சிட்டு போட்டதுதான். ஒரு நாள் கூட குடிக்காம இருந்ததே கிடையாது. ஹீரோட அம்மா காலையிலே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்திருச்சு ரெடியாக ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ரெடி ஆயிட்டு ஹீரோட இன்னர் வேற இருக்கு இல்லையா, அதை கொண்டாந்து ஹீரோட அப்பா போட்டோ மேலேயே காய போடுறாரு. ஏன்னா ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா மேல ஒரு வெறுப்பு இருக்கு இல்லையா, அந்த வெறுப்பை இப்படிதாங்க டெய்லியுமே காட்டுறாரு. இப்ப வீட்டுக்கு ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரை நம்ம ஜோதி அப்படின்னு வச்சுக்கலாம். ஜோதி பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல நிறைய வீட்டுல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதன் மூலமா பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள என்ன நடக்குது, யாரு வீட்டுல என்ன சமாச்சாரம் அப்படின்றத எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப ஜோதி நம்ம ஹீரோட வீட்டுக்கும் வேலை பார்க்கறதுக்காக வராங்க. ஹீரோட அம்மா கிட்ட அங்க என்ன நடந்தது, இங்க என்ன நடந்தது அப்படின்றத எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டுல நடக்கிறதையும் இன்னொரு வீட்டுல போய் சொல்றதுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குதுங்க. ஹீரோட அம்மா சொல்றாங்க, நீ காசிப் பேசுறது நிப்பாட்டிட்டு போய் வேலையை பாரு, வேலை நிறைய இருக்கு அப்படின்ட்டு. சரின்னு கேட்டுட்டு ஜோதி வீட்டுக்கு போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ட்ரெஸ் மாத்துறதுக்காக ரெடி ஆயிட்டு இருப்பாருங்க. ஜோதி ஒளிஞ்சிருந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ மேல ஜோதிக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுங்க. ஆனா ஹீரோ ஜோதி மேல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாரு, விரட்டி விட்டுருவாரு. இப்ப நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு வீட்டை விட்டு வெளியில வராருங்க. சின்ன வயசா இருக்கும்போது அவங்க அப்பா வச்சிருந்தாரு இல்லையா ஒரு ஸ்டைலிஷான பைக், அந்த பைக் இப்பவும் இருக்கு. ஆனா அந்த பைக் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. செம்ம காண்டான நம்ம ஹீரோ அந்த பைக்கை எட்டி உதச்சு கீழே தள்ளிடுறாருங்க. ஹீரோட அம்மா இதை பார்த்துட்டு வந்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உன்னோட அப்பா ஞாபகமா இருக்கக்கூடிய இந்த பைக்கை ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா திட்டுறாங்க. நீ லைலா, அவர் மஜ்னு, உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய காதல்
காதல் சின்னமா இது, எனக்கு இருக்கக்கூடிய கோவத்துக்கு இந்த பைக்கை என்னைக்கோ தீய வச்சு கொளுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு இவர் கிளம்புறாருங்க. நம்ம ஹீரோடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு கடை வச்சிருக்காருங்க. அது என்ன கடை அப்படின்னா ஊருக்குள்ள நடக்கக்கூடிய நல்லது கெட்டது, திருமண நிகழ்ச்சி, கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு தேவையான டேபிள் சேர், மைக் செட் அப்படின்ட்டு அதை ரெண்டுக்கு விடக்கூடிய கடையை தாங்க வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹீரோக்கு பெருசா வேலை இருக்காதுங்க. கடையில போய் உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அந்த வகையில ஊருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஹீரோடைய கடையில இருந்து தான் ஜாமானங்கள்லாம் போயிருந்துருக்குதுங்க. ஒரு பையன் தான் கொண்டு போய் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த இடத்துக்கு வந்த பிரதாப் ரெட்டி அப்படின்றவரு மல்லேஷ் கடையில இருந்து தான் இதெல்லாம் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த பையனை அடிக்கவும் செஞ்சிருக்காரு. மேலேயே கை வச்சுட்டானா அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அந்த பிரதாப் ரெட்டி அப்படின்ற நபர் கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக ஹீரோ போறாருங்க. அந்த பிரதாப் ரெட்டி அப்படின்றவரு வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோடைய பெரியப்பா பையன் தாங்க. ஹீரோக்கு அண்ணன் தான். தம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு விட்டு கொடுத்து போகாம அண்ணன் எதற்காக பிரச்சனை பண்றான் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்குள்ள முன்னாடி இருந்தே இந்த சொத்து தகராறு இருக்குதுங்க. இப்ப அந்த இடத்துக்கு போனாங்க இல்லையா, அங்க போயிட்டு கூட என் பையன் மேல எதுக்கு கை வச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு கடைசியில அந்த சொத்து பிரச்சனைக்கு தான் கைஸ் வந்து நிக்குது. அந்த சொத்தை பிரிக்கிறதுலயும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அதனாலேயே பாத்தீங்கன்னா பெரியப்பா பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் பஞ்சாயத்து வந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு வந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையும் பிரிச்சு வைக்கிறாரு, அமுச்சு வைக்கிறாரு. இப்ப பிரதாப் ரெட்டி வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய கோவத்தை அவங்க வீட்டுல வேலை பார்க்கறவர்கிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்காரு. சமையல் வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரதாப்போடைய அம்மாவும் மனைவியும் கவனிக்கிறாங்க. அம்மா கேக்குறாங்க இன்னைக்கு யாரு கூட பஞ்சாயத்து அப்படின்ட்டு. நம்ம ஜோதி அங்கேயும் வேலை பாக்குறாங்க. வேற யாரு கூட, மல்லேஷ் கூட தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாவம் எப்ப பார்த்தாலும் அவங்க கூடயே அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண இந்த பிரதாப்போடைய மனைவியும் நம்ம கணவர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சங்கடப்படுறாங்க. ஆனா இந்த பிரதாப் பாத்தீங்கன்னா அவரை நியாயப்படுத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போலான்னு போனா நம்ம மூடையே அவன் ஸ்பாயில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொத்தை பிரிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல. அதனால இந்த பிரதாப் என்ன சொல்றாருன்னா ஹீரோடைய அப்பா வேற ஜாதி பொண்ணு திருமணம் பண்ணிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி சொத்தை பிரிச்சு தருவேன் அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்றாருங்க. அது மட்டும் இல்லாம அந்த நிலத்துல பாத்தீங்கன்னா சுத்தியும் இந்த பிரதாப்போட லேண்டா சென்ட்ரல்ல தான் பாத்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட லேண்ட் இருக்குதான். அந்த லேண்டுக்கு வழியே இல்லாத லேண்டை வச்சு இவன் என்ன பண்ண போறான், இவனே வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பிரதாப் சொல்றாரு. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த லேண்டுக்கு வழி இருக்கோ இல்லையோ, ஆனா அது எனக்கு சொந்தமான லேண்டு, நான் ஹெலிகாப்டர்ல கூட அந்த லேண்டுக்கு போயிட்டு வருவேன். அதை கேட்க அவன் யாரு, நானும் அதே குடும்பத்துல தான் பிறந்திருக்கிறேன், இந்த சொத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சது தாத்தா தான், எனக்கும் அவர் தான் தாத்தா, அதனால அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ஆனா ஹீரோடைய அண்ணா ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாருங்க. அந்த லேண்ட்ல நம்ம ஹீரோக்கு பங்கு தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் நானும் பிடிவாதமா தான் இருக்கிறேன், அதை விட்டு கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. வழக்கம் போல குடிச்சிட்டு வீட்டுக்கு போறாருங்க. சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோட அம்மா பக்கத்துல வந்து உட்காந்துட்டு எதுக்குடா இப்படி தினமும் குடிச்சு உன்னுடைய வாழ்க்கையை நீயே இப்படி அழிச்சுக்கிற, உனக்கே தெரியும் உன்னுடைய அப்பாவும் இதே மாதிரி தான் ரெகுலரா குடிச்சே கடைசியில இறந்து போனாரு, நீயும் அதே மாதிரி பண்றது ஒன்னும் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம ஏன் இன்னைக்கு சிக்கன் செய்யல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த ஏரியால இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம ஹீரோட வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஏரியால இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே வம்பிழுத்து வச்சிருக்காருங்க. அதனால இந்த ஏரியாக்காரங்க எல்லாருமே சேர்ந்து ஹீரோட அம்மா கிட்ட ஹீரோ பத்தி கம்ப்ளைண்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், இந்த பிரச்சனை எல்லாம் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரே வழி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது தான், தயவு செஞ்சு ஒரு பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோடைய அண்ணன் பிரதாப்ப காட்டுறாங்க. பிரதாப்புக்கு பாத்தீங்கன்னா ஒரு டீல் ஒன்று வந்திருக்குதுங்க. இவங்க கிட்ட மொத்தம் 10 ஏக்கரா இருக்கு இல்லையா, அதுல 5 ஏக்கரால பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கல்யாண மண்டபமும் பேலன்ஸ் 5 ஏக்கரால பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டலும் கட்டலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்களா. ஆனா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காங்க இல்லையா, அந்த லேண்டையும் சேர்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஏன்னா அந்த 10 ஏக்கராக்குள்ள தான் நம்ம ஹீரோடைய லேண்டு இன்க்ளூட் ஆகுது. அதுக்கு ஹீரோடைய சைன் தேவைப்படுது. சோ ஏதாவது ஒன்று பண்ணி அவனை சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை பண்றாருங்க. வழக்கம் போல ராத்திரி நம்ம ஹீரோ குடிக்கிறதுக்காக போறாருங்க. குடிச்சிட்டு வந்து படுத்துருவாரு. காலங்காத்தால நம்ம ஹீரோட அம்மா பெட்டுக்கிட்டே வந்து உட்காந்து ஹீரோவை எழுப்பிட்டு இருக்காங்க. எதுக்குமா காலங்காத்தாலே இப்படி பேய் மாதிரி வந்து எழுப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, தயவு செஞ்சு உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும், உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம், எழுந்துரு ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்கு ஒரு மேரேஜ் புரோக்கர் வருவாருங்க. அவர்கிட்ட நம்ம ஹீரோ சண்டைக்கு போயிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா ஹீரோவை நிப்பாட்டி உங்க அப்பா இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் ராத்திரியான குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தான், உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு பார்த்தா நீயும் இதே மாதிரி தான் குடிச்சிட்டு வந்து மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிற, உங்க ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தராது என்னோட மனநிலை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அம்மா எமோஷனலாக அழுகுறாங்க. ஒரு திருமணத்தை பண்ணி வச்சாலாவது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும் அப்படின்ற எண்ணத்துல தான் நான் இந்த ஒரு முடிவை எடுத்தேன். என் பேச்சை கேட்டு திருமணம் பண்றதுனா பண்ணு, அப்படி இல்லனா உங்க அப்பட மாதிரியே குடிச்சே சாவு அப்படின்ற மாதிரி அழுதுட்டே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த புரோக்கர் கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை பாருங்க, ஹீரோயின் சோபனா மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. புரோக்கரும் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட டீடைல்ஸை கொடுக்குறாங்க. அங்க கட் பண்ணா ஹீரோட அண்ணனுக்கு இந்த தகவல் போய் சேருது. இவனுக்கெல்லாம் யாரு பொண்ணு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அப்படின்ட்டு இப்ப பொண்ணு பாக்குறதுக்காக போறாங்க. சோ பொண்ணை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட அம்மாக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்குது. பையனும் பொண்ணும் தனிப்பட்ட முறையில போய் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஓப்பனா அந்த பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணையும் காதலிச்சது கிடையாது, இம்ப்ரெஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்ததும் கிடையாது, ஏன்னா அதெல்லாம் எனக்கு தெரியாது
தெரியாது. இப்ப கூட என்னோட அம்மா என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களை பாக்குறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஒருபோதும் நினைக்க மாட்டேன். என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு இருக்கக்கூடிய கெட்ட பழக்கம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாருங்க. இதுக்கெல்லாம் ஓகேனா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. எப்படியும் இந்த பொண்ணு நம்மளை ஏத்துக்காது அப்படின்ற மனநிலையில தான் நம்ம ஹீரோ போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. பெரியவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிடிச்சு போயிடும். ஆனா பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரியல. அதனால பொண்ணு கிட்ட கேட்பாங்க, உனக்கு பிடிச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுவாங்க. இதை நம்ம ஹீரோ எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. சோ ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனா இருக்கிறாரு அப்படின்றத பிடிச்சு போய் அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமான திருமண ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க. அங்க ஜோதி ஒரு ஓரமா நின்று நம்ம ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஏன்னா ஜோதிக்கு தான் நம்ம ஹீரோ மேல ஒரு ஒன் சைடு காதல் இருந்தது. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா ஜோதி மேல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருப்பாரு. ஆனா ஜோதி பாத்தீங்கன்னா ஹீரோடைய ஃப்ரெண்டை சேர்த்துக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோடைய அண்ணனுக்கு இந்த தகவல் போய் சேருது, நம்ம சொந்தத்துல தான் பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கல்யாண நிகழ்ச்சியில ஹீரோடைய அண்ணா கலந்துக்கிறாருங்க. முதல் வரிசையிலேயே போய் உட்கார்றாரு. ஹீரோ பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. எப்படியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுதுங்க. பொண்ணோட அப்பா கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோவை பத்தி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துறாங்க. இதுல கடுப்பான பொண்ணோட அப்பா ஹீரோட அம்மா கிட்ட வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன் உங்க பையனை பத்தி முன்னாடியே எங்க கிட்ட சொல்லவே இல்ல, தண்ணி அடிப்பான், தம் அடிப்பான், ஊருக்குள்ள பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ஹீரோடைய அண்ணங்கார எழுந்திருச்சு வந்து, ஆமா அந்த பையன் ரொம்ப மோசமானவன், நீங்க போய் எதுக்காக உங்க பொண்ணை அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பெருசு பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க, அண்ணன் தம்பிங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு இவர் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் சொல்றதெல்லாம் கேட்காம கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, பொண்ணோட அப்பாக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருந்துகிட்டு இருக்குது. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காருங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அந்த மனமேடையில இருந்து இறங்கி வந்து, இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி நான் இந்த மாதிரி தான் தண்ணி அடிப்பேன், பயங்கரமா குடிப்பேன், அதே சமயம் உங்க பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவெல்லாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு கிட்ட நான் இப்படித்தான் அப்படின்றத சொல்லிட்டேன், நம்மளானா உங்க பொண்ணு கிட்ட கூட கேளுங்க, நான் சொன்னா இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, ஆமா எல்லாத்தையுமே என்கிட்ட சொன்னாரு, ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாரு, நான் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் ஃபர்தரா இந்த கல்யாணத்தை பத்தி பேசணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றா. உடனே ஹீரோ சொல்றாரு, நான் யாரையும் ஏமாத்த கிடையாது, திட்டமிட்டு உன்னோட வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்க கிடையாது, இப்பவும் நான் கேட்கிறேன், உனக்கு ஓகேனா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மனமேடையிலேயே அந்த பொண்ணு ஓகே அப்படின்ற மாதிரி தான் சொல்லுது. உடனே எல்லாரும் முன்னிலையிலுமே நம்ம ஹீரோ கல்யாணத்தை பண்றாருங்க. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம் அப்படின்னு நினைச்ச அண்ணனுக்கு நோஸ் கட்ட அமைஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்ச கையோட ஒரு போர்டை தூக்கிட்டு நேரா அந்த லேண்ட் பக்கம் போறாருங்க. அங்கதான் நம்ம ஹீரோட அண்ணா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அந்த போர்டுல இந்த இடம் மல்லேஸ்க்கு சொந்தமானது அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கும். அதை கொண்டு போய் நட்டு வச்சுட்டு வந்துருவாருங்க. இது நாள் வரைக்கும் இந்த லேண்ட் பக்கம்லாம் நம்ம ஹீரோ வந்ததே கிடையாது, அதே சமயம் விட்டு கொடுத்ததும் கிடையாது. தொடர்ந்து அண்ணங்காரன் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறதுனால ஹீரோ ஒரு போர்டை கொண்டு போய் நட்டு வச்சுட்டு வந்துருவாருங்க. இதுக்கப்புறம் யாராவது அந்த இடத்த வாங்கணும்னு வந்தா கூட எப்படியும் யோசிப்பாங்கல்ல. ஹீரோடைய முதலிரவுக்கு வாழ்த்துற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேனரை வீட்டு முன்னாடி வச்சிருவாங்க. அதுல நம்ம ஹீரோ சூப்பர் ஹீரோ மாதிரி நின்னுக்கிட்டு இருப்பாரு. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரிலாம் அந்த பேனர்ல போட்டிருக்கோம். இப்ப ஹீரோடைய முதலிரவு அறைய இந்த ஜோதி தான் டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, பூவெல்லாம் போட்டு. இந்த இடத்துல நான் இருக்க வேண்டியது கடைசியில நான் இருக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு டெக்கரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய மனைவி கிட்ட நல்லபடியா எல்லாருமே பேசி ரூம்க்குள்ள அனுப்பி வைப்பாங்க. சோ நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி கிட்ட ஜாலியா பேசுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதே சமயம் நிறைய குடிச்சிருந்திருப்பாருங்க. இவங்க ரூமுக்கு பக்கத்து ரூம்ல ஒரு தாத்தா பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ ஆன் பண்ணிட்டு அப்படியே ஃபேன் காத்துல உட்காந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட கேட்பாரு, என்ன ஏன் உனக்கு பிடிச்சிருக்கு, என்ன ஏன் நீ அக்செப்ட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோடைய மனைவி சொல்லுவாங்க, அன்னைக்கு நீங்க பொண்ணு பாக்குறதுக்கு வந்தப்போ உங்களை பத்தி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே போய் சொன்னாங்க, நீங்க நல்லவரு வல்லவரு எல்லாத்தையும் நல்லா பாத்துப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா நீங்க என்னடானா டக்குன்னு என்கிட்ட அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை போட்டு உடைச்சிட்டீங்க. சோ நீங்க என்கிட்ட உண்மையா இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதனாலதான் அக்செப்ட் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கலா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வரும்போது திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு ஒமட்டிட்டு வர ஆரம்பிச்சிருங்க. உடனே கதை ஓபன் பண்ணிட்டு ரொம்ப வேகமா ஓடி போய் வெளியில ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அங்கேயே வாமிட் எடுத்துருவாங்க. பக்கத்து ரூம்ல ஒரு தாத்தா ரேடியோ வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தார் இல்லையா, அந்த ரேடியோ பாத்தீங்கன்னா விட்டு விட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. சோ சிம்பாலிக்கா நம்ம கிட்ட ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறாங்க, அது என்னன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வெளியில உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யோசிக்கிறாங்க, திருமணம் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தான் பொண்ணுங்க வாந்தி எடுப்பாங்க, இவனடா முதல்ல ரூம்லயே வாந்தி எடுக்க வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோடைய மனைவி ரூம்குள்ள போய் பார்த்தா ஹீரோ அப்படியே மட்டையாகி தூங்கிடுவாருங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோடைய மனைவி ஹீரோவை எழுப்பி விடுறாங்க. ஹீரோவும் ரெடி ஆயிட்டு அன்றாட வேலைகளை பாக்குறதுக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரி என்னாச்சு, எதனால உன்னோட மனைவி வந்து வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் ஹீரோ சொல்றாரு, நேற்று நல்லா குடிச்சிருந்தேன் இல்லையா, அது ஓவரா ஸ்மெல்லா இருந்தது, அந்த ஸ்மெல் தாங்க முடியாம தான் வந்து வாமிட் எடுத்துட்டா அப்படின்னு சொல்ல, அப்பதான் அங்க இருக்கக்கூடிய பெரியவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாருங்க. ஆக்சுவலா ஹீரோடைய அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டிக்கு அந்த இடத்த விற்கணும் அப்படின்ற பிளான்ல இருக்கிறார் இல்லையா, முன்னாடி கல்யாண மண்டபமும் பின்னாடி ஒரு பெரிய ஹோட்டலும் கட்டுற மாதிரி. சோ அதுல பாத்தீங்கன்னா ஹீரோடைய இடமும் இன்க்ளூட் ஆயிருக்கிறதுனால ஹீரோவும் சைன் போடுற மாதிரி இருக்குது, அதனால சைன் போட்டு கொடுக்க சொல்லி ஒரு ரெக்கமெண்ட் பண்றாருங்க. ஆனா ஹீரோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு, ஆக்சுவலா உன்னோட இடத்த மட்டும் தனியா சேல் பண்ணா 3 லட்சம்
ரூபாய்க்கு கூட போகாது. ஆனா அவங்க கூட இன்க்ளூட் பண்ணி உன்னோட இடத்த சேல் பண்ணா 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் உனக்கு பணம் கிடைக்கும். சோ நான் அந்த பணம் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி தரேன். நீ பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே, எதுக்கு சண்டை பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, சரி ஓகே ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்க, அங்க திருமண மண்டபம் கட்டுறதா தானே பிளான் பண்ணாங்க. அங்க நடக்கிற எல்லா திருமணத்துக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் என்னோட கடையில இருந்து தான் பொருட்கள் போகணும். அதுக்கு ஓகேனா நான் ஓகே பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர் அந்த இடத்துக்கிட்ட ஹீரோவை கூட்டு போவாருங்க. ஆப்போசிட்ல ஹீரோட அண்ணா நின்னுக்கிட்டு இருப்பாரு. பையன் சம்மதிச்சிட்டான், பத்திரத்தை கொடுங்க, சைன் போட்டு கொடுத்துருவான் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு சைன் போட்டு தரதுக்கு முன்னாடி அந்த நாயை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்ட்டு. யாரா நாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரதாப்போட அசிஸ்டன்ட் கத்த ஆரம்பிப்பாருங்க. உடனே பிரதாப் சொல்லுவாரு, அமைதியாரு, நமக்கு ஒண்ணு தேவைன்னா நம்ம தான் இறங்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி சும்மா எல்லாம் கேட்க கூடாது மல்லே சார் அப்படின்னு சொல்லி நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இந்த இடத்த விற்கணும், காசு பார்க்கணுன்ற ஒரு நோக்கத்துக்காக மறுபடியும் அண்ணங்காரன் இறங்கி வரான். மன்னிச்சிரு மல்லே சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிட்ட வந்து அந்த பத்திரத்தை வாங்குறாருங்க. பத்திரத்தை வாங்கி பார்த்துட்டு உனக்கெல்லாம் நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தூக்கி வீசிடுறாரு. இதனால ஒரு பயங்கர காண்டாயிடுறாருங்க. இது நாள் வரைக்கும் ஹீரோடைய அண்ணன் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க. சோ இப்போ நம்ம ஹீரோ வாண்டடா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற லெவலுக்கு ஹீரோடைய அண்ணனுக்கு கோவம் வருது. அங்க கட் பண்ணா இன்னைக்கு ராத்திரி நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னோட மனைவி கூட ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் உட்கார்றாருங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்து ரூம்ல வழக்கம் போல தாத்தா ரேடியோ ஆன் பண்ணிட்டு ஃபேனை போட்டு பாட்டு கேட்டுட்டு இருப்பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரேடியோ விட்டு விட்டு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. பட்டுன்னு ஆஃப் ஆயிருதுங்க. அந்த தாத்தாவும் அந்த ரேடியோவை தட்டி தட்டி ஆன் பண்றாரு. ஆனா ஆன் ஆகவே மாட்டேது. அங்க கட் பண்ணா இந்த ரூமுக்குள்ள எதுவுமே நடக்காம ஒண்ணுமே புரியாம நம்ம ஹீரோ குழப்பத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. சரி மறுபடியும் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெட்ல போய் உட்கார்றாரு. பக்கத்து ரூமுக்குள்ள தாத்தா தொடர்ந்து அந்த ரேடியோ போட்டியை தட்டி தட்டி ஆன் பண்றதுக்கு முயற்சி பண்றாரு. ரேடியோவும் ஆன் ஆகல, இந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஆன் ஆகல. கடுப்பான நம்ம ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வராருங்க. பயங்கர கோவத்தோட குடிக்க ஆரம்பிக்கிறாரு. வெளியில சூப்பர் ஹீரோ மாதிரி ஒரு பேனர் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பேனரை அடிச்சு கிழிச்சு விட்டுறாருங்க. இந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஜோதி பாத்தீங்கன்னா, நேத்து நடானா அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தா, இன்னைக்கு நடானா இவன் ரூமை விட்டு வெளியில ஓடி வந்தான். இந்த ரூம்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஜோதி பல யோசனைகளோட இருப்பா. அடுத்த நாள் காலையில ஹீரோடைய மனைவி வீட்டு வேலைகளை எல்லாம் எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஹீரோடைய அம்மா இருக்காங்க இல்லையா, நீ எதுக்குமா இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, நீ எந்த வேலையும் செய்யாம இரு, ஏன்னா கொஞ்ச நாளா நீ எப்படியும் பிரெக்னென்ட் ஆயிருவ, அந்த குழந்தைய பாத்துக்கணும் இல்லையா, குழந்தை பத்திரமா இருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. ஹீரோடைய மனைவிக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்குங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் எதுவுமே நடக்க மாட்டேது. அப்படி இருக்கும்போது குழந்தை எப்படி பிறக்கும் அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோ அவரோட சாமியான கடையில போய் உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அந்த இடத்துக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டு வராரு. என்னடா உன் வீட்டுக்குள்ளையில இருந்த ஃபிளெக்ஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்குது, அந்த அளவுக்கு மாப்பிளைக்கு வெறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ சங்கட்டத்தோட சொல்றாரு எதுவுமே நடக்கலடா அப்படின்ட்டு. ஏன்னு சொல்ல நம்ம ஹீரோ ரொம்பவே தயங்குறாரு. சோ ஹீரோடைய ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கிறாரு ஹீரோக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. அந்த மெடிக்கல் ஷாப் கீப்பர் கிட்ட என்ன சொல்றதுனே தெரியாம ரெண்டு பேரும் முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கடைக்காரரும் புரிஞ்சுக்கிட்டு சில பல டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வைப்பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்க. இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு டேப்லெட்டை கொண்டாந்து வைப்பாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. மெடிக்கல் ஷாப்பை விட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில போறத நம்ம ஹீரோடைய அண்ணங்காரன் கவனிப்பாரு. ராத்திரி நம்ம ஹீரோ இந்த டேப்லெட் சாப்பிடறதுக்காக தண்ணி எடுத்துட்டு வந்து தர சொல்லுவாருங்க. அப்ப இந்த ஜோதி தான் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க. நம்ம ஆளு ராத்திரி ஆனா மொடா குடிக்கக்கூடிய ஒரு ஆளு, சம்பந்தமே இல்லாம இன்னைக்கு தண்ணி மட்டும் கேட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி ஜோதி யோசனை பண்ணிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. இங்க எதுக்கு நின்னுக்கிட்டு இருக்க, கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜோதி அமுச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட்டை போட்டுக்குவாருங்க. தன்னோட மனைவி கிட்ட நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன், இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல மனைவியும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ரூம்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு வெளியில தெரியலங்க. ஆனா இந்த ஜோதி பாத்தீங்கன்னா கதவு கிட்ட வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்களா இல்லையான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் கிட்ட காது வச்சு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உள்ள இருந்து சத்தம் வரும். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவி கலஞ்ச கோலத்தோட ரூமை விட்டு வெளியில வருவாங்க. அதை பார்த்த உடனே இந்த ஜோதி கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு போல அப்படின்ட்டு. ஆக்சுவலா இந்த வீட்டுல வேலை பார்க்குற ஜோதியும் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இருப்பாங்க. ரெண்டு நாளா இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கல அப்படின்றது ஜோதிக்கு தெரியும். ஆனா இப்போ மூணாவது நாள் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எல்லாம் நடந்துருச்சு அப்படின்றத நினைச்சு ஜோதி போய் பெட்ல படுத்துட்டு அழுவ ஆரம்பிப்பாங்க. அங்கதான் கைஸ் நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் மட்டுமே தெரிஞ்ச உண்மையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேத்து ராத்திரியும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கலங்க. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையும் வந்திருந்திருக்குது. பக்கத்து ரூம்ல நேத்து ராத்திரியும் தாத்தா ரேடியோவையும் ஃபேனையும் போட்டு தான் உட்காந்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த ரேடியோ நேத்தும் ஸ்ட்ரக் ஆகி ஆஃப் ஆயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் ஆன் ஆகல. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுங்க. ஏன்னா இந்த ஏரியாலேயே நான் தாண்டா ஆம்பளை அப்படின்ற மாதிரி கம்பீரமா சுத்திக்கிட்டு இருந்த ஒரு ஆளு கடைசியில இந்த விஷயத்துல இப்படி ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. அதே சமயம் ஜோதி பாத்தீங்கன்னா உள்ள ஏதாவது நடக்குதா இல்லையான்னு அங்க காது வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிடுறாரு. உள்ள இவங்களுக்குள்ள எல்லாமே கரெக்டா தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் வெளியில தெரியணும்ன்றதுக்காக வேணுனே போய் கட்டல ஆட்ட ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. அந்த சத்தம் தான் வெளியில கேட்டு இருந்திருக்கும். சோ உண்மையிலேயே இவங்க ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே நடக்கல. ஹீரோடைய ஃப்ரெண்டு கேக்குறாரு, ஏண்டா நேத்து நீ சாப்பிட்டது ஒரு பவர்ஃபுல்லான டேப்லெட், அதை சாப்பிட்டுமே எதுவுமே நடக்கலன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அது எங்கிட்ட கேட்டீங்கன்னா போய் மெடிக்கல் ஷாப் காரன்ட்ட கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் அது வேலை செஞ்சிருக்கணும் மேடா அப்படின்ற மாதிரியே ஹீரோட ஃப்ரெண்டும் புலம்புறாருங்க. இந்த ஜோதி வீட்டுல தானே இருக்கிறாங்க. ஹீரோடைய மனைவி கிட்ட இவங்களுக்குள்ள எல்லாமே ஓகேவா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட மனைவி அந்த டாபிக்கே அவாய்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஜோதிக்கு மறுபடியும் சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உண்மையிலேயே இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு துவைக்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் கூட எடுத்து இவங்க செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ராத்திரி ஸ்பை வேலை பாத்திர வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி ரூம்குள்ள இதே மாதிரி சத்தம் வந்துகிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு பின்பக்கமா வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியா ஜோதி எட்டி பார்த்துருவாங்க. அப்பதான் விஷயமே தெரிய வரும். பெட்ல படுத்து ஹீரோட மனைவி நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் வேணுனே அந்த கட்டளை ஆட்டிக்கிட்டு இருப்பாருங்க. அந்த சத்தம் தான் வெளியில கேட்டுக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம காலையில ரூமை விட்டு ஹீரோட மனைவி வெளியில வரும்போது வேணுனே நம்ம ஹீரோட மனைவி முகத்துல எல்லாம் தண்ணியை தெளிச்சுட்டு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போற மாதிரி எல்லாம் நடிக்க வச்சிருந்திருப்பாருங்க. அடுத்த நாள் காலையில ஜோதி பாத்தீங்கன்னா அந்த ரூம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது எப்போதும் போல நம்ம ஹீரோ எகத்தாளமா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போவாரு. அப்போ திடீர்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா ஜோதி வேணுனே அந்த கட்டளை ஆட்டிக்கிட்டு இருப்பாங்க. சோ ஹீரோ ரூம்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயம் ஜோதிக்கு தெரிஞ்சு போச்சுங்க. ஜோதிக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா ஊருக்கே தெரிஞ்சு போன மாதிரி தானே கணக்கு. நம்ம ஹீரோ கடைக்கு போறாரு. என்னோட விஷயம் ஜோதிக்கு தெரிஞ்சு போச்சுடா அப்படின்னு சொல்ல, அட பாவி, ஜோதிக்கு தெரிஞ்சதுன்னா ஊருக்கே தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, சொன்ன மாதிரியே இந்த ஜோதி பாத்தீங்கன்னா மல்லேஷோட அண்ணா வீட்டுக்கு வேலைக்கு போவாங்க. அண்ணாவோட மனைவி கிட்ட இதெல்லாம் சொல்லி காசி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அண்ணாவோட மனைவி திட்டுவாங்க, எதுக்கு இப்படி எல்லாம் போய் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்க, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாத்தையுமே அங்க ஒளிஞ்சிருந்து நம்ம ஹீரோட அண்ணா ஒட்டி கேட்டுறாருங்க. ஆல்ரெடி ஹீரோட அண்ணா ஹீரோவை எப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. கைவசம் இதுவே ஒரு ஆயுதமா அமையுதுங்க. ஹீரோட அண்ணா பாத்தீங்கன்னா அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போய் அன்னைக்கு இவங்க 2 பேரும் மெடிக்கல் ஷாப்புக்கு வந்துட்டு போனாங்களே, என்ன வாங்குறதுக்காக வந்தாங்க அப்படின்ற டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாருங்க. சோ இந்த ஜோதி வந்து சொல்லிட்டு போனது உண்மைதான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் ஒரு டாக்டர் பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோ அவரோட பிரச்சனையை சொல்றாருங்க. அப்பதான் இந்த ரேடியோ ஒழுங்கா வேலை செய்யாததுக்கான காரணம் என்னன்றதே நமக்கு தெரிய வருது. ஹீரோ ரெகுலரா சரக்கடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, ஈவன் சின்ன வயசுல இருந்தே ஒரு சரக்கடிச்சு பழகிட்டாருங்க. ஹீரோவோட உடம்புல அதிகமா ஆல்கஹால் போறதுனால தான் ஹீரோனால பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியறது இல்லன்றது தெரிய வருது. அதனால தண்ணி அடிக்கிறதையும் தம் அடிக்கிறதையும் ஹீரோ குறைச்சிக்கிட்டாரு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா இவரோட பாடி ரெக்கவர் ஆகும் அப்படின்ற மாதிரி டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க. டாக்டர் சொல்ற பேச்சை கேட்டு இவர் குடிக்காம இருப்பாரு அப்படின்னு பார்த்தா டாக்டர் பார்த்துட்டு நேரா இவங்க 2 பேரும் பாருக்கு தான் போறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு திட்டுறாங்க, அதான் டாக்டர் சொல்றாங்கல்ல ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்ட்டு, நீ அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா குடிக்கிறாரு. அதே பாருக்கு நம்ம ஹீரோவோடைய அண்ணா வராருங்க. ஹீரோக்கு ஆண்மை இல்லை அப்படின்னு அங்க எல்லாருமே இருக்கும்போதே பேச ஆரம்பிக்கிறாருங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹீரோக்கு பயங்கர கோவம் வருதுங்க. இதுல கடுப்பான நம்ம ஹீரோ எழுந்திருச்சு வந்து அவங்க அண்ணனை போட்டு அடிக்க இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா பஞ்சாயத்துங்க. அந்த பார்லயே அடிச்சு உருண்டுக்கிட்டு கிடப்பாங்க. விட்டா இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு செத்தே போயிருவாங்க போல. உடனே 2 தரப்புலயுமே வந்துட்டு இவங்க 2 பேரையும் தடுத்து நிப்பாட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ஹீரோட அண்ணா சொல்றாரு, என்னோட வீரத்தனத்தை எங்கிட்ட காட்டாத, போய் உன் பொண்டாட்டி கிட்ட காட்டு. நீ மட்டும் உன் பொண்டாட்டியை பிரெக்னென்ட் ஆக்கிட்ட அப்படின்னா அந்த 10 ஏக்கர் நிலத்தை உன்கிட்ட கேட்காமே உன் பேர்ல எழுதி வைக்கிறேன்டா, அதை செய்டா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவமானப்படுத்துறாருங்க. இந்த மாதிரி சண்டை நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவிக்கு தெரிய வருதுங்க. மனைவி பாத்தீங்கன்னா ரொம்ப கோவத்தோட படுத்து கிடப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, லேண்ட் விஷயத்தை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது, பணம் இருந்ததுன்னா யாரு வேணாலும் அந்த லேண்டை வாங்கலாம், என்ன பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான், அதனாலதான் அடிதடி பஞ்சாயத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில இந்த ஜோதி மூலமா தான் இந்த விஷயம் அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஜோதி அடிக்கிறதுக்காக துரத்துறாருங்க. ஜோதி குடுக்குடுன்னு ஓடி போய் நம்ம ஹீரோடைய மனைவிக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்க. அதனால நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாது, சைலண்டா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு. இப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு போர்ட்ல ஒரு லிஸ்ட் போடுறாருங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணு, சோ அதன் மூலமா உன்னால நேச்சுரலாவே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு முடிவு எடுக்கிறாருங்க. சத்தான உணவுகளையும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட அப்பாக்கு தெரிய வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பொண்ணை கூட்டிட்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க போய் அவங்க கிட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி நம்ம ஹீரோடைய மனைவியை வீட்டுக்கே கூட்டு வந்துருவாரு. இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோடைய மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம ஹீரோ மேல அன்பு அப்படின்றது ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். ராத்திரி நம்ம ஹீரோ ரூம்குள்ள நின்னுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய மனைவி ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்க்கு அப்ரோச் பண்ணி இவங்க ட்ரை பண்ணலாம்னு நினைப்பாங்க. பக்கத்து ரூமுக்குள்ள தாத்தா வழக்கம் போல ரேடியோ போட்டுட்டு உட்காருவாருங்க. மறுபடியும் ரேடியோ கோளாறு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, ஆஃப் ஆயிரும். மனம் முடிஞ்சு போய் நம்ம ஹீரோ வெளியில வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அடுத்த நாள் காலையில தன்னோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்றதுக்காக போறாரு. இந்த ஆல்கஹாலையும் சிகரெட்டையும் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இதை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டாலே இவரோட உடம்பு ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா, அதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாருங்க. அதே சமயம் தன்னோட மனைவி கிட்ட அன்பாவும் பாசமாவும் நடந்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே பேரலா நம்ம ஹீரோட அண்ணா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. இவனை மறுபடியும் சரக்கு அடிக்கிறதுக்கு தூண்டலாம், ஃபாரின் சரக்கா வாங்கிட்டு வந்து அவனுடைய டேபிள் மேல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரின் சரக்கை எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ற இடத்துல வச்சிருவாங்க. நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்து பாப்பாரு, ஓபன் பண்ணி ஸ்மெல்லும் பண்ணி பார்த்துட்டு அதை தூக்கிட்டு வந்து ரோட்லயே போட்டு உடச்சிருவாருங்க. ராத்திரி தன்னோட மனைவி கிட்ட ஹீரோ சொல்லுவாரு, நான் குடிக்கிறத விட்டுட்டேன், சோ இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோட மனைவிக்கு சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிட்டு சிரிச்சிட்டு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோட மனைவி ஹீரோவை அவசர அவசரமா எழுப்புவாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா ஹீரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அஞ்சலி செலுத்துறதுக்காக ஹீரோட அண்ணா வருவாருங்க. வந்த உடனே ஹீரோ எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவர் பின்னாடி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போயிட்டு சரி விட்ரா, இதெல்லாம் நடக்கிறதான், இந்த சரக்கு போடு எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு அப்பவும் சரக்கு ஊத்தி கொடுப்பாரு. ஆனா ஹீரோ அந்த சரக்கை வாங்கி அண்ணா மூஞ்சிலேயே ஊத்தி விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவர் கடை வேலைக்காக போவாரு. அம்மாவோட நினைப்பாவே இருந்துகிட்டு இருக்கும், ஃபீல் பண்ணுவாரு. அங்க ஒருத்தன் ஸ்டஃப் அடிச்சுக்கிட்டு இருப்பான், எனக்கு குடு அப்படின்னு இவர் கேட்பாரு. ஒரு வாட்டி இதை டேஸ்ட் பண்ணிட்டா அடிக்கடி இதை யூஸ் பண்ணணும்னு தோணும், வேண்டாம் அப்படின்னு சொல்ல குர்ரா அப்படின்றல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி மறுபடியும்
மறுபடியும் தம் அடிக்க ஆரம்பிப்பாரு, மறுபடியும் குடிக்க ஆரம்பிப்பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோட மனைவிக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணா அவமானப்பட்டு போயிருக்கிறார் இல்லையா, அதனால ஹீரோட அண்ணா என்ன பண்ணுவாருன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி நம்ம ஹீரோவை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவாருங்க. நம்ம ஹீரோட மனைவி வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போய் பேசினாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் நான் ரிலீஸ் பண்ணி விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. ஏன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் ஹீரோட அண்ணா கிட்ட பணம் வாங்கிட்டாரு. ஹீரோட கதையை முடிச்சு விட்டுட்டு அந்த லேண்ட் அபகரிக்கலாம் அப்படின்றது தான் அண்ணனோட திட்டமா இருந்துட்டு இருக்குது. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட அண்ணனோட மனைவி இது நாள் வரைக்கும் அமைதியா இருந்தாங்க இல்லையா, தக்காளி பயங்கர காண்டோட அண்ணனோட புல்லட்டை எடுத்துட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருவாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இன்ஸ்பெக்டரே மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க யார் என் ஸ்டேஷன்ல வந்து மிரட்டுறதுக்கு, அவனை ரிலீஸ் பண்ண சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் அண்ணாவோடைய மனைவி யாருன்றதே தெரிய வருதுங்க. அவங்க ஏரியா எம்எல்ஏவோடைய பொண்ணு. எம்எல்ஏவே டைரக்டா கால்ல வராரு, செய்யாத தப்புக்கு ஒரு பயணத்துக்கு உள்ள வச்சிருக்கீங்களா, உடனே ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டவும் இந்த இன்ஸ்பெக்டரும் ரிலீஸ் பண்ணி விட்டாருங்க. அண்ணாவோடைய மனைவி நம்ம ஹீரோவோடைய மனைவி கிட்ட நீ ஒன்னும் கவலைப்படாதமா, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில அண்ணாவோடைய மனைவி ஹீரோவோடைய மனைவியை சந்திச்சு பேசும்போது தான் ஹீரோவோடைய மனைவி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்றாங்க. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே ஹீரோ சரக்கடிக்கிறது தான். அவர் சரக்க விட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு, ஆனா மறுபடியும் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல, ஆம்பளைங்களே இப்படித்தான், நான் சொல்ற மாதிரி பண்ணு, கண்டிப்பா சரக்க விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீயே கிளாஸ்ல சரக்க ஊத்தி உன் புருஷனுக்கு கொடு, அவன் குடிக்கலான்னு வரும்போது என் மேல சத்தியம் பண்ணி இனிமேல் குடிக்க மாட்டேன்னு அப்படி கேளு, அப்படி நீ என்ன மீறி குடிச்ச அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லு. சோ கண்டிப்பா ஆம்பளைங்க பயந்துப்பாங்க, அதுக்கப்புறம் குடிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இதே விஷயத்த நம்ம ஹீரோயின் வீட்டுல போய் பண்றாங்க. ஹீரோவும் சத்தியம் பண்றாரு, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. என்னதான் இருந்தாலும் சடனா நிப்பாட்ட முடியாது இல்லையா, அதனால உள்ளுணர்வு இருந்துகிட்டே இருக்குதுங்க. அப்பெல்லாம் நம்ம ஹீரோவோட மனைவி கோயிலுக்கு கூட்டு போறது, வெளியில கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட மைண்டை டைவர்ட் பண்ணி பக்கத்துல இருந்து நல்லாவே பாத்துப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த பெரியவர் வராருங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இருந்தே உன்னோட அப்பா உன்னை கொடுமைப்படுத்தினதுனால தான் நீ இந்த மாதிரி ஆயிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ற, உண்மையை சொல்லணும்னா உன்னோட அப்பா ஒரு தியாகிடா அப்படின்னு சொல்ல, எது தியாகியா, அவனே ஒரு குடிகார பையன், அவனை போய் தியாகின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அந்த பெரியவர் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் குடிப்பழக்கம் எல்லாம் இல்லாம தான் இருந்திருக்கிறாரு. அவரு ஊருக்குள்ள இந்த சாராயம் எல்லாம் வித்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எதிரானவரா இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இல்லீகலா யாராவது சாராயம் வித்தாலோ சரக்கு வித்தாலோ அவங்கள போட்டு அடிச்சு உடைக்கிறது, அவங்களுக்கு எதிராக போராடுறது அப்படின்னு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இவன் இருக்கிறதுனாலதான் சரியா நம்மளால வியாபாரம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட அப்பாவுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு இருந்திருக்காங்க. எவன் சரக்குக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறானோ அவனையே சரக்கு அடிமையா மாத்திட்டா அப்ப கண்டிப்பா அவன் போராட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதற்கான முயற்சிகளை எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அப்பாவை அந்த சரக்குக்கு அடிமையாக்கி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோட வாழ்க்கையில இந்த நரக வேதனைகள்லாம் இருந்தது. உங்க அப்பா ரொம்ப நல்லவர்ரா, நான் சொல்றத சொல்லிட்டேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ராத்திரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி கிட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு எப்போதுமே ஜட்டி காய வைப்பார் இல்லையா அவங்க அப்பாவுடைய போட்டோ, அந்த போட்டோவை கிளீன் பண்ணி எங்க அப்பா எவ்வளவு நல்லவரா இருந்திருக்கிறாரு, அவரை போய் தப்பா நினைச்சிட்டனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் நம்ம ஹீரோ தன்னோட மனைவி கிட்ட ட்ரை பண்ணுவாரு, இதுமே வேலைக்காகாது. திரும்பவும் இந்த விஷயத்துல ரொம்பவே இவங்களுக்கு கஷ்டமா இருந்துகிட்டு இருக்கும். ஆனாலும் இவங்க அதிக அளவு லவ் கொடுத்துக்கிட்டு ஹாப்பியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து ஹீரோட என்ன பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ அண்ணனை மீட் பண்றதுக்காக அவரோட மில்லுக்கே போயிடுறாரு. அங்க வச்சு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த ஹீரோடைய அண்ணா மனைவியும் ஹீரோடைய மனைவியும் இவங்க ரெண்டு பேரையும் தடுத்துருவாங்க. ராத்திரி ஹீரோடைய மனைவி ஹீரோ கிட்ட பேசுறாங்க, அண்ணாவோட மனைவி அண்ணா கிட்ட பேசுறாங்க. அண்ணாவோட மனைவி அண்ணா கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஒரு எம்எல்ஏ மக, என்கிட்ட இல்லாத சொத்தா இல்ல பணமா அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அழகான வாழ்க்கையை அமைச்சிட்டு போறதை விட்டு போட்டு அந்த இடத்த காரணமா வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் உங்க தம்பி கிட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல திருமண மண்டபமும் ஒரு ஹோட்டலும் கட்டுறது தானே உங்களுடைய பிளானா இருந்துகிட்டு இருக்குது. என்னோட அப்பா கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னா அந்த நிலத்துல எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு என்னால பண்ண முடியும். ஊர்ல ஒருத்தன் கஷ்டப்படுறானா அங்க போய் முத ஆளா நின்று அவங்களுக்கு உதவி செஞ்சுதான் நமக்கு பழக்கம். இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கறது நம்ம பழக்கம் கிடையாது, அதை மனசுல வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம என்ன நடந்தாலும் அவனுக்கு நீங்க தான் அண்ணன், உங்களுக்கு அவன் தான் தம்பி. அவனை எதிர்க்கிறேன், அவனை கஷ்டப்படுத்துறேன்ற பேர்ல நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனும் அவனை பாதிக்கிறது கிடையாது, அவன் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை தான் பாதிக்குது அப்படின்ற மாதிரிலாம் அண்ணனோட மனைவி சொல்லி புரிய வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, ஹீரோட வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. என்ன இவரு வந்திருக்கிறாரு அப்படின்னு ஹீரோட மனைவி பாக்குறாங்க. அவர் பாட்டுக்குள்ள வந்து உட்கார ஹீரோட மனைவி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்க ஹீரோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க. எங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த சண்டையில அதிகமா பாதிக்கப்பட்டது நீதாமா, இனிமேல் உன் புருஷனுக்கு எதிராக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன், நான் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா வெளியில உட்காந்துட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பாரு. சோ இவரும் பாத்தீங்கன்னா அண்ணன் திருந்திட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணுவாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. ஹீரோ ரெடி ஆயிட்டு ஹீரோனை காணோம் எங்கன்னு பார்த்தா அவங்க ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அங்க போய் ஹீரோடைய மனைவியை பார்த்த உடனே இவருக்கு ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணணும்னு தோணும். அப்ரோச் பண்ணுவாரு. பக்கத்து ரூம்ல தாத்தா பாத்தீங்கன்னா ஃபேனை போட்டுட்டு ரேடியோ போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாருங்க. பார்த்தா அந்த ரேடியோ ஆஃப் ஆகாம ஸ்ட்ரக் ஆகாம நீட்டா ஓடும். சோ இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு அந்த ரேடியோவும் சரியாயிடுச்சு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் சரியாயிட்டாரு அப்படின்ட்டு. ஆல்கஹால், சிகரெட் மற்றும் இவருக்கு இருந்த ஸ்ட்ரெஸ்ஸும் தான் இவரோட உடம்புல ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம். ஒண்ணு ஒண்ணா எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்ப ஃப்ரீ ஆயிட்டார் இல்லையா, அதுக்கப்புறம்
நடக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்க. இப்போ வளைகாப்பு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருமே இன்வைட் பண்றாங்க. அதுல அண்ணனோட ஃபேமிலி இன்வைட் பண்றாங்க. அதுல அண்ணன் வந்து கலந்துக்கிறாருங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப ஹீரோட அண்ணா இருக்கிறார் இல்லையா, அவரு இந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஹீரோட அப்பா ரொம்ப நல்லவர் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன், பாவம் அப்படின்னு சொல்ல அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. எது, இவங்க அப்பா நல்லவரா? நான் விட்ட கதை தான் அதெல்லாம். அவன் இருக்கிறதுலே 1ஆம் நம்பர் மட்டமான ஒரு ஆளு, ஊருக்குள்ள சரக்கு போட்டுக்கிட்டு ஏரியால பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இல்லாத தில்லுமுள்ளு வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளு அப்படின்னு சொல்ல அப்பதாங்க நமக்கு விஷயம் தெரிய வருது. அப்பாவோடைய கேரக்டர் கொஞ்சம் கூட மாறாம நம்ம ஹீரோக்கு இருக்கு அப்படின்ட்டு. அப்படி இருக்கும்போது என்னுடைய தாத்தா எப்படி அவங்க பொண்ணை இவங்க அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது, அவங்க எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, இவன் தான் லவ் கிவ்னு அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி மாய்க்கு கல்யாணம் பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாரு. சரி, இவ்வளவு மோசமான ஒரு ஆளை நல்லவர் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவனே 1008 பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருந்தான், நம்மளால ஏதாவது ஒரு விஷயத்தை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அவங்க அப்பா இவ்வளவு நாள் நீ நினைக்கிற மாதிரி கெட்டவர்லாம் கிடையாது, அவர் ஒரு தியாகி அப்படின்னு கதையை கட்டி விட்டேன். அதை நம்பிட்டு அவங்க அப்பானால தான் அவன் வாழ்க்கை போச்சு அப்படின்றத விட்டுட்டு அவங்க அப்பாவை மதிக்க ஆரம்பிச்சுட்டான், அவனோட வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சுட்டான். தயவு செஞ்சு இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிடாத, அவன் ஒரு பைத்தியக்காரன், மறுபடியும் மாறினாலும் மாறிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த பெரியவர் சொல்றாருங்க. அப்பதான் இன்னொரு ட்விஸ்டும் தெரிய வருதுங்க. சின்ன வயசா இருக்கும்போது நம்ம ஹீரோ வீட்டை விட்டு ஓடி வந்துட்டார் இல்லையா, அந்த டைம்ல ஹீரோட அண்ணா ஹீரோ மீட் பண்ணி உங்க அப்பா உன்னை சரக்கடிச்சு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருலடா, அதே மாதிரி நீயும் சரக்கடிச்சிட்டு உங்க அப்பாவை திருப்பி அடிடா அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணி விட்டு இருந்திருப்பாருங்க. சின்ன வயசா இருந்தா நம்ம ஹீரோக்கு சரக்கடிக்க கத்து கொடுத்ததே ஹீரோட அண்ணன் தான் அப்படின்றது தெரிய வருது. அண்ணன் சொல்றாரு, இந்த விஷயத்த நானும் வாயை திறக்க மாட்டேன், நீங்களும் வாயை திறக்காதீங்க அப்படின்ட்டு. கரெக்டா அந்த இடத்துக்கு வந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, என்னோட லேண்டுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தீங்க இல்லையா, எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருங்க, நான் எழுதி கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, 1 கோடி எப்படி தர முடியும் அப்படிங்கும் போது, அந்த லேண்டோட வேல்யூ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சரிடா நான் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லிடுறாரு. உடனே அந்த பெரியவர் என்னோட கமிஷன் அப்படின்னு கேட்க, கமிஷனா எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் தானே இந்த இடத்த டீல் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இந்த விஷயத்தை டீல் பண்ணிப்போம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை கழட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அண்ணன் தம்பிங்க 2 பேரும் இந்த நிலத்தின் மூலமா விற்கிற பணத்தை வச்சு இன்னும் நிலம் வாங்கி ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி எப்படி வளர்றது அப்படின்றத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்கா இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.